ஸோ கைஸ் வணக்கம், நான் உங்கள் எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன போட்டிருப்போன்னு அட்லாப்பம் சாப்பிட தான் காலையில் நம்ம கிளம்பி காசிமேடுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட ஜாயின் பண்ணது தான் நம்ம சொல்லு. வணக்கண்ணா. வணக்கம். என்ன வணக்கம்? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? மீன் வாங்க வந்தேன். மீன் வாங்க வந்தியா? நான் கூப்பிட்டு வந்தேன். அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கு தான் நிறைய சேனல் வீடியோ சேனல்லாம் பார்க்கக்கூடாதுன்றது எப்படி கெட்டு போயிருக்காங்க பாருங்க. திடீர்னு நான் பார்த்தானா வந்துட்டானா. இந்த சந்தில் மீன் வாங்க வந்த பெரிய மீன் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர்லாம் என்ன ஆஃபரு? ஏலத்தில் வாங்குற மீன். எனக்கு தெரிஞ்சு நீ அங்கே போயிருந்தீங்கன்னா உன்னை ஆளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா மீன் வாங்க வந்த மாதிரி, ஜாமீன் வாங்க வந்த மாதிரி இருக்கு. அதான் இது உள்ள நீங்கள் இருந்தீங்க, வந்துட்டேன் உள்ள. அந்த இதே சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்க அட்லாப்பம்? நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்ண்ணா. அந்த பர்மா டிஷ் மாதிரி நான் அது ஒரு இது நான் ஆக்சுவலாக சாப்பிட்டதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 சட்டியில் அட்லாப்பம் போட்டிருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அட்லாப்பம் மேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். போலாமா? சாப்பிடலாமா? எங்கே போகலாம்? சாப்பிட்டேன். வா. வணக்கம்க்கா. வணக்கம்பா. உங்கள் பேர்? சாமுண்டீஸ்வரி. எத்தனை வருஷமாக்கா இந்த அட்லாப்பம்? 30 வருஷமா போடுறோம்பா. 30 வருஷமா இதே இடத்துலையா? ஆமாம், இதே இடத்துல இதே ஊர் இதே இப்போ இங்கே போடுறோம். 5 ரூபாயிலேருந்து விற்கிறோம். 5 ரூபாயிலேருந்து இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 50 ரூபாய்க்கு விற்கிறோம். உங்களோட ஸ்பெஷல் டிஷ் இல்லை வேறு யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? இது யாருமே பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் தான் போட்டேன். அது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இதுமாரிலாம் போட்டு வியாபாரம் பண்ணி சாப்பிட்றே. உங்களுக்கு யாருமே இல்லை, உங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டாரு, அந்த பாப்பா வீட்டுக்காரன் இறந்துட்டாரு, எப்படி படிப்பீங்க? பிள்ளைங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. 10 ரூபாய் நம்ம சாப்பாடு தரது இல்லை. இது எடுத்துன்னு போய் திருவள்ளிக்கண்ணி, மயிலாப்பூர், எண்ணூர், தாளங்குப்பம், திடீர்நகர், நாகரார் தோட்டம், மயிலாப்பூர் எல்லா இடத்துலையும் சேன்ஸ் பண்ணிட்டு வித்துட்டு வந்துடும். நீங்கள் கொண்டு போவீங்களா இங்கே வந்து பண்ணிட்டு வேற? ஆமாம், சுட்டு. எத்தனைக்கா போடுறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 50 போடுவேன். 50 போடுவீங்களா? 50. அதுக்கு மேலே போட முடியாது. அது மாதிரி என்னால் முடியாது. 100லாம் போட்டேன். இப்போ நான் வட்டலாப்பம் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. இது வந்து அட்லாப்பம். ஆக்சுவலி என்னது அட்லாப்பம்? அந்த அட்லாப்பம்னா பச்சரிசி, ரவை, முட்டை, நெய், டால்டா, தேங்காய், கடலைப்பயிறு இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சு இனி பாத்திரத்தை வச்சு தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே அதில் போட்டு நாங்கள் சேன்ஸ் பண்ணுவோம். வேற யாரும் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்ச டிஷ்க்கு காப்பி ரைட் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வாங்கல, அதாவது அது அவங்களுக்கு தான் சொந்தம்னு இருப்பாங்க. அது வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு. ஆமாப்பா, நாங்கள் ரொம்ப ஏழ்மை. நம்ம வீடு கூட விற்றுட்டோம்பா. நான் கொஞ்சம் கல் வீடு கிடச்சிங்க. புருஷனுக்கு சாவு எடுக்க காசு இல்லாத நான் விற்றுட்டோம்பா. தெருவா போய் விற்றுட்டு வந்து தான் மக்களை காப்பாற்றுறேன். ஒரு பேரன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பேத்தி இருக்குது. அவ்வளோதான்பா எங்கள் வாழ்க்கை. அதான் ஏன்னா 10th வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா படிக்க வச்சார் 10th வரைக்கும். கிளாஸ் ரோடு ஒன்னார்பேட்டைக்குது, அங்கே படிக்க வச்சார் எங்கள் அப்பா. ஸோ ஒரு 3 அடுப்பு தான் வச்சிருக்கீங்களா? அதில் 3 அடுப்பு தான். தண்ணி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரமாக வெந்துடும். தீப்பட்டை வெந்துடும். கீழே தீ மேலே கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. நாங்கள் கொண்டு போய் வேற கொடுத்துட்டு கொடுத்து வித்துட்டு வருவோம். 11 மணிக்கு எடுத்துன்னு போயிடுவேன். மார்க்கெட்லையும் கொண்டு விற்பேன். சரி, நானும் சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். தரேன். அப்படியே எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கும்? மக்கள் எத்தனை மணிக்கு வந்தால் இங்கே வந்து அட்லாப்பம் சாப்பிடலாம்? ஒரு 5 மணிக்கு தான் சுட்டேன். ஆடு பற்ற வச்சு இப்போ தான் பற்ற வச்சேன். நாங்கள் ஒரு சில எத்தனை மணி இருக்கும் காலையில்? இப்போ ஒரு 12 மணிட்டே இருக்கும். 12 மணிட்டே இருக்கும். 12 மணி வரைக்கும் இருக்குமா? இருக்கும். 12 மணிட்டே போட்டுனே சுட்டுனே இருப்போம்பா. மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ வந்து சுடுவேன், அடிக்குவேன், மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு வந்த பிறகு தெரு மேலே கொண்டு விற்பேன். கல்மண்டகம் கல் எரிஞ்சுக்கினே இருக்குமா? இல்லை எரிஞ்சினே இருக்கும். வந்துடுவீங்களா? 12 மணிக்கு தான் அது வெறுவில் வச்சு அங்கே கொட்டி அவிச்சு எட்டு வச்சுட்டு அங்கே கொண்டு வச்சிருவோம். அவ்வளோதான். கரெக்டாக கடை எங்கே இருக்குன்னா காசிமேடு ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. கரெக்டுங்களா? பவர் குப்பம் ஹவுசிங் போர்டு இங்கே தான் இருக்கும் கடை. உங்கள் அக்கா பேர் என்னது? சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அக்கா கடன் போட்டுடலாமா? வெள்ளைக்காரங்க கூட சாமுண்டீஸ்வரி தான் போட்டாங்க. அக்கா வந்து கிட்டத்தட்ட 3 சட்டியில் வந்து வட்டலாப்பம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு சுட ஒரு வட்டலாப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவா ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன்றான். அதனால் நான் தான் வந்து இப்போ முதல்ல பிரிக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள். ஸோ சாப்பிட்லாம். சுட இருக்குது. என்னால் பிடிக்க கூட முடியல. இங்கே பாருங்கப்பா. சரி, எடுத்துக்கு வந்தா எட்ரா நீ புட்றா. இந்த சூடாக இருக்கிற இடத்துல வந்து கஷ்டப்பட்டு புட்டு வச்சேன் நான். ஏன்னா வந்து கை வேற ரொம்ப சூடாக இருக்குன்னு இவன் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகிறான் அவன். ஓ சாப்பிடு. எப்படி இருக்கா? நல்லா இருக்குண்ணா. காலையில் 6 மணிக்கெலாம் சண்டை. என்னண்ணா இப்படி சண்டை? நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? கரெக்டாக தான் சொல்கிறாரு.
சும்மா போகிற ஓனா தூக்கி எதுக்கு வீட்டில் விட்டுன்னு. சரி, கமிங் பேக் டு த பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு, மாவு, அதுக்கப்புறமா வந்து பருப்பு இருக்குது. நம்ம அந்த அக்கா கிட்ட போய் இப்போ நம்ம கேட்போம் உள்ள என்னென்ன போட்டுருக்காங்க, இன்க்ரீடியன்ஸ் எதனால எப்படி வந்துருக்குன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தண்ணி லாரி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா மேலே ஏற்றிடுவாங்க போல இருக்கு. இந்த பக்கம் வாப்பா, ஒன்றை மாவாக்கி ஒன்றா வட்டலாமா பண்ணுற போகிறாங்க ஓரமாவா. ஸோ வாங்க நம்ம என்னென்ன போட்டுருக்காங்க கேட்கலாம். ஸோ அக்கா இது இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்க. இது என்ன மாவு அது? பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு. இது பருப்புலாம் இருக்கா உள்ள? கடலைப்பயிறு, ரவை, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊறி. அது காலைல தான் போனீங்களா இல்லை ஊற வச்சிருவீங்களா? அதெல்லாம் நீங்கள் 12 மணிக்கெல்லாம் நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஊற நைட்டு 12 மணிக்கெல்லாம் அது ஊற வச்சுக்கிறனால தான் இந்த மாதிரி ஆகுது. அதுக்கு மேலே வந்து எப்போதும் போல முட்டை, தேங்காய், இப்போ தான் ஊற்றுவாங்க, எண்ணெய்லாம் போட்டு அப்படியே பண்ண வேண்டியது. சூப்பராக இருக்கும் உண்மையில. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள செம்ம சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். முட்டை தான் அது. பின்ன நான் என்ன சொன்னேன், பேஜோ மசாலா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னதா பேஜோ மசாலா? பேஜோ மசாலாவா? பேஜோ மசாலானா அப்போ மேலே கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி மேலே ஃபுல்லாக முட்டையை போட்டு முந்திரி போட்டு தராங்க. அதே கான்செப்ட் தான் இருக்குது. என்னடா சொல்கிற? பேஜோக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒன்றுமே புரியலையா இவன் எப்படி சொல்கிறான்னு. இது பார்த்தீங்கன்னா கேக்கு மாதிரி இருக்குது, பேன் கேக் மாதிரி, அரிசி மாவு பருப்புலாம் போட்டு. அதே தான் இது கீழே வேகின மாதிரி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து பழப்பூர் நேற்று என்ன பிராண்ட் அடித்தான்னு தெரில, தெளிவாகல இன்னொன்று நினைக்கிறேன். இருக்காத இல்லை பிராண்டு, பெரிய பிராண்டு. இந்த பிராண்ட் பாண்டிச்சேரி பிராண்ட். ஒன்றுமே புரியாமல் பேசிட்டு இருக்கான். ஏண்டா பெய்ஜோ எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்? அட்லா பார்த்துக்கோ, பெய்ஜோக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? தெரியும்னா சொல்லுங்க. ஆனால் ரெண்டுமே பர்மா டிஷ் தான் தெரியுமா? ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினாலே வந்து ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்றாங்களே கரெக்டாக ஹெவியாக இருக்கும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்னிங் 5 o'clock இல்லை 6 o'clock அந்த டைமில் போடுவாங்க. 12 o'clock வரைக்கும் இவங்க வந்து போட்டுட்ருப்பாங்க. 12 o'clock வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 50 இல்லை ஒரு 100 அட்லப்பம் தான் போடுவாங்க. ஸோ எர்லியராக நீங்கள் வந்தீங்கன்னா கிடைக்கும். இல்லைனா நிறைய பேர் வந்து காலி ஆயிடுச்சுன்னா ரெகுலராக தான் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clockலாம் காலி ஆகிடும். கரெக்டான அட்ரஸ் நான் கீழே மென்ஷன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க அட்லப்பம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. தேங்காய் ஸ்மெல்லோட அந்த மாவு முட்டைலாம் கலந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு சிவா நான் கூப்பிட்டனே வந்ததுக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் அவுட் ஃப்ரம் யூஎஸ் எக்ஸ்ப்ளோர் வித் தீப். டேக் கேர், டாடா, பாய்.